எப்ப எங்க தலைவர் விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தூக்கம் போச்சுமா தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு. ஏன்னா அவங்கள தவிர யாரும் ஆட்சி நடத்த கூடாது, பதவிக்கு வரக்கூடாது, அவங்க மட்டும்தான். இப்ப தேர்தல் அறிக்கையில அந்த ஒவ்வொரு வேட்பாளரும் சொத்து மதிப்பீடுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அநியாயத்துக்கு புலி வச்சுக்கிறாருமா. அவருக்கு 3 கோடி இருக்குதான், அந்த அம்மாக்கு 1,10,00,000 ரூபாய் தான் இருக்குதான், வேற சொத்தே கிடையாதான். நம்பிட்டேன். இந்தியாவின் 7வது பணக்காரர் இந்த திராவிட குடும்பம். நம்ப முடியுமா? நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த பாட்டில் வந்த உடனே நம்ம தம்பிங்க அண்ணன் கூட எழுந்து ஓடினாரு. ஏன்னா அந்த தாவேக்கால சிறியவர் முதல் பெரியவர் வரை வீரம் இருக்கிறாங்க அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எழுந்து ஓடினார் பாருங்க. பயப்படாதீங்க, காவல்துறை இருக்குது, யாரும் பதட்டம் அடையாதீங்கன்னு சொன்னீங்க. நாங்க லேடிஸ் பயப்பில்லப்பா. நீங்க தப்பா புரிஞ்சுங்க, விட்டுருந்தா அவனை சட்னி ஆகியிருப்பான். ஆத்தா கிட்ட குச்ச பாலெல்லாம் கக்கி இருப்பான். சாராயத்தை ஊத்தி பாட்டில குத்த அனுப்பிச்சாங்களா தம்பி? வா, இந்த மேடையிலே நிக்கிறேன் தேவகி அக்கா, வா ஒண்டி வா பாக்கலாம். நம்முடைய ஒரே இது, நம்ம தலைவரை முதல்வராக்கணும். அவர் யாருக்கெல்லாம் இது கொடுத்திருக்காரு அவங்கள வேட்பாளராக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அதை மட்டும்தான் பேசணும்ன்ற மைண்ட் செட்ல தான் போறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்களை நடத்துறாங்கன்னா எவ்வளவு கேவலமான இயக்கமாக இந்த திமுக இருக்கிறது. கொலகாரன், கிட்னி திருடி, சட்னி திருடி, பனியன் திருடி, பாலியல் பண்றவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு குத்து அவங்க எம்எல்ஏவா விளங்கிறோம், நல்லா விளங்கிறோம்.